ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தெய்வத்திற்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை செலுத்தி இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளை விசேஷமாக உங்கள் மத்தியிலே இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு கூட இந்த காலை வேளையை தொடங்குகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, சோத்தராம் 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 சோத்தராம். நன்றி 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 செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தடைப்பட்ட ஜனங்களை குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, ஆன்லைன் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. இந்த காலை வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த காலை வேளையில் தெய்வத்தினுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, சோத்தராம் 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 சோத்தராம். இந்த காலையில் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை மூடி நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. இந்த காலை வேளையில் ஆன்லைன் வழியாய் பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. என் தேவன் பெரிய பெரிய காரியங்களை என் கர்த்தர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தரே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேளும். மீட்பர் மூலம் வேண்டி கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை விசேஷமாக இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இந்த வேளையில் மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சில பாடல்களை நம்ம பாடி கர்த்தரை என்ன செய்ய போகிறோம்? நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை
கண்டீரே, உம் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தேன். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தேன். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே, இமை பொழுதும் என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வே. இமை பொழுதும் என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே அப்பா சோத்திர ஆண்டவரே, மாறாம நடத்தி வந்தது உங்க கிருபை ஆண்டவரே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். அப்படி ஒரு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமத்தை அற்புதமாக ஆச்சரியமாக நம்ம ஆராதிப்பது இந்த அதிகாலை வேளையில் ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாட போகிறோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மையன்றி வேறு யாரும் இல்லை. இன்றைக்கி இந்த உலகத்தில் சொந்தம் பந்தம் எல்லாம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் காணாது போயிடும். ஒரு சில நாட்கள் இருப்பாங்க, ஒரு சில அவருடைய ஆயுசு நாட்கள் முடிந்த பிற்பாடு அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். ஆனால் இங்கே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சொந்தம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆண்டவராக இயேசு தான்.
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன், நான் பெலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன், நான் பெலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய். அல்லேலூயா. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம்மாவியினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. நமக்கு எல்லாமே இயேசுதான். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு நிலை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் அபிஷேகம், அந்த வார்த்தையின் மகிமை நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கும். நிச்சயமாய் உங்களை வழி நடத்தும். நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகளை,
கர்த்தருடைய கண்களில் இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. தேற்றர வாளனே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிலைவரமான பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுட்டெரிப்பின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிருஷ்டிக்கு ஆதியாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரே ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். வரப்போகிறவரே ஸ்தோத்திரம். அன்பாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரம். வானங்களில் உயர்ந்தவரே ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம். மகா உன்னதமானவரே ஸ்தோத்திரம். மகாபலன் உள்ளவரே ஸ்தோத்திரம். மகா நீதிபரரே ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியும் செம்மையும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாய பிரமாணிகரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். குற்றமற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். துருகமே உமக்கு ஸ்தோத்திரம். கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். கோட்டையும் அரணுமே உமக்கு ஸ்தோத்திரம். அனுகூலமான துணையே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சண்ய கொம்பே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும மணவாளரே உமக்கு ஸ்தோத்திரம். பிளவுண்ட மலையே உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லில்லியே உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். மருதோன்றி பூங்கொத்தே உமக்கு ஸ்தோத்திரம். வெள்ளை போல செண்டே உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் அழகானவரே உமக்கு ஸ்தோத்திரம். 10,000ங்களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேனிலும் உடைய வாய் மதுரமானதே உமக்கு ஸ்தோத்திரம். வெண்மையும் சிவப்புமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிடிவெள்ளி நட்சத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம். கிச்சலி மரமே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கன்னியர்களால் நேசிக்கப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமர்களால் நேசிக்கப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேசகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். பூரணரான குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் என அழைக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பில் பூரணரே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண சர்க்குணரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகின் ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள சாட்சியே உமக்கு ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே மெய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மெய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்ப்பரும் கண்காணியுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் வாதிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக இரத்தம் சிந்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீர் ஏற்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். எம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிகசிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் நிந்திக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களால் அவமதிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம்.
அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரராகிய எங்களுக்காக வேண்டிக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்தவரே ஸ்தோத்திரம். உயிர் தெழுதலும் ஜீவனும் ஆனவரே ஸ்தோத்திரம். முதல் பேரானவரே ஸ்தோத்திரம். முதற் பலனானவரே ஸ்தோத்திரம். நானே வாசல் என்றவரே ஸ்தோத்திரம். மரணத்தை வென்றவரே ஸ்தோத்திரம். பாதாளத்தை வென்றவரே ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலே லூயா. ஷப ரப லத ரம லது ரப லகுதரா. சோத்தராம் 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 சோத்தராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடா கோடி சோத்தராம் 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 சோத்தராம். நன்றி 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 ராஜா, இயேசு ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கோடி 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 சோத்திரப்பா. நன்றி இயேசுவே. கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை நம்ம ஆராதனை செய்து ஆவியானவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம், துதி பலிகளை ஏறெடுப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொள்வேன். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மைத்தானே பற்றி கொண்டே. ரமலதுரபல சந்தலதரமஹதலோ. ஹல்லேலூயா. உம்மைத்தானே பற்றி கொண்டேன். ரே மலகுதாந்த லே பரகுதனந்தலோ தரஹாந்தருபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஏசையா ஏசையா. இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய பர்வதத்திலே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நான் நிற்பது நிர்மூலமாகாததோ தேவனுடைய கிருபை, என் ராஜாவின் கிருபை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி தொழுகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் தெய்வத்தினுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம். துரபல தரபல சந்தட மரகுதனா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உஷ்ண காலத்தில் தண்ணி குடிப்பது ரொம்ப நல்லது. அதனால தான் தண்ணி குடிக்கிறேன். அதனால் தயவாய் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல்ல ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நடக்கிறதான இந்த பாலியல் குற்றங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்குது. ஆனால் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது இது ஒரு ஜாதி பிசாசு. இது ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து அந்த மனுஷனுடைய மனநிலையை கெடுக்கிறது. இது ஆட்சியில் இருக்கிறவங்கள பார்த்து ஆட்சியில் இல்லாதவங்க கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். அவங்களே ஒரு ஆட்சிக்கு வரும்போது, அதனுடைய வழி வரும்போது அதுக்கு ஒரு தனியாக ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். ஆகவே அது அரசாங்கத்துக்குரிய காரியம், அதில் தலையிட நான் விரும்பலை. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த மேன்மை, தேசத்திற்காக ஜெபிக்கணும். தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காக ஜெபிக்கணும். அது ஒவ்வொரு சபையோட ஊழியக்காரர்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு கட்டளை. அப்போ தேசம் பாழாகி கொண்டிருக்கும்போது, தேசம் ஒரு அருவருப்பாய் போய் கொண்டிருக்கும்போது அதை பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிறதுக்காக அல்ல. அப்போ இன்னைக்கு இது ஒரு ஜாதி பிசாசு. இந்த வன்மம், காமம், இந்த இச்சை ஒரு ஜாதி பிசாசு. இன்றைக்கி இந்த பிசாசு சின்ன குழந்தைங்களுக்குள்ளும் புகுது, வயசான கிழவனுக்குள்ளே புகுந்து போகுது. இது சின்ன வாலிப பெண்ணுக்குள்ளே இந்த ஜாதி பிசாசு புகுந்து போகுது. இது பெரிய வயசான கிழவிகளுக்குள்ளும் இந்த ஜாதி பிசாசு புகுந்து போகுது. ஆகவே இந்த பிசாசுகள் தங்களுடைய அந்த கிரியைகளை நடப்பிப்பதற்கு தங்களுடைய அந்த மோசமான ஆக்ரோஷ உணர்வுகளை, உணர்ச்சிகளை அதுங்க தீர்த்து கொள்வதற்கு இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே தான் ஒரு நல்லா இருக்கிற மனுஷன் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் எப்படி ஒரு சின்ன குழந்தை மேலே அவனுக்கு ஒரு எண்ணம் போகுது. ஒரு சின்ன குழந்தை மேலே அந்த நாட்களில் பார்க்கும்போது, அந்த கேரளா பகுதியில் பார்க்கும்போது ஒரு மூதாட்டி, 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு மூதாட்டி, பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற ஒரு அம்மா. அவங்க ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க.
அந்த கடையில் வேலை செய்ய போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த கடையை திறக்கணும். அதுக்கு அந்த கதவு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அது ஒரு ஷட்டர். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, யாராச்சும் அங்கே ஒரு நாளைக்கு தினமும் அந்த வழியில் நடந்து போகிறவங்க யாராச்சும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, ஷட்டரை தூக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை அங்கே வந்த ஒரு வாலிபன், இந்த வயதான மூதாட்டி என்ன செய்கிறாங்க, அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, தம்பி கொஞ்சம் என்ன செய்யுங்க, தூக்கி விடுங்க. அப்படி தூக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை, அது ஒரு யூடியூபர் அந்த காரியத்தை விளக்கி இருந்தார். அதுதான் நான் பார்த்துட்டு உங்கள் மத்தியில் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போது அந்த வாலிபனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, தூக்கி விட சொல்கிறாங்க. தூக்கி விடுறான். தூக்கி விட்டுட்டு போதும் நீ போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வாலிபன் என்ன செஞ்சுருக்கிறான், அந்த மூதாட்டியை அவன் ஃபோர்ஸாக தள்ளியிருக்கிறான் உள்ளே போகிற மாதிரி. வந்து விழுந்தவங்க அதிர்ச்சி, முதல்ல அதிர்ச்சி. ஏன்னா அந்த கடையில் லட்சக்கணக்கான பொருட்கள் இருக்குது. இவன் திருட வந்திருக்கிறானா, இல்லை திருடுறதுக்கு முன்னாடி நம்மளை கொலை பண்ண போகிறானா, இப்படி நிறைய காரியங்கள் அந்த அம்மாக்குள்ளே ஓடுது. ஆனால் இதை சொல்கிறதுக்கே வாய் கூசுதுங்க. அந்த வயசான அம்மாவை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உன் பாட்டி போல், உன் அம்மா போல், என்னை என்ன செய் விடு. அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், எனக்கு என்னுடைய மனநிலை மோசமாக இருக்குது. இந்த நேரத்தில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, என் வெறியை என்ன செய்யணும், தீர்க்கணும். எவ்வளோ பாருங்கள், வாய் கூசுதுங்க. தேவ பிள்ளைங்க மன்னிக்கணும் தயவு செய்து. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ஒரு ஜாதி பிசாசு என்பதை அவன் சொல்கிறான் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறான் பாருங்கள். அவன் சொல்கிறான், இது எனக்கு இப்போ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் இருக்கிற டென்ஷனுக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போது அவங்க எவ்வளோ காலில் விழுந்து கெஞ்சிருக்கிறாங்க, கத்தியிருக்கிறாங்க. அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வயதான மூதாட்டியை தகாத விதமாய் நடந்து கொண்டான். அவங்களால அதை தாங்கிக்க கொள்ள முடியலை. ஓனர் வந்து பார்க்கும்போது தான் கடை என்ன திறந்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க தினமும் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போகக்கூடியவங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த யூடியூபர் சொல்கிறார். அப்போ இதை நான் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு மனபாரம் எனக்குள்ளே வந்தது. இப்போ பாருங்கள், ஒரு வயசானவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்தவர்கள் அவங்களே வேதனைப்படுறாங்கன்னா, இன்றைக்கி எத்தனை குழந்தைங்களை சேதப்படுத்துகிறாங்க. 10 வயசு குழந்தைங்க, 12 வயசு. அப்போது இதை பார்த்து அரசாங்கம் வந்து ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு ஃபோர்ஸ் போட்டால் தாங்க முடியும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எத்தனை கோடி ஓட்டு வாங்குறது ஒன்றா, எத்தனை கோடி வாங்கியிருக்கலாம், 4 கோடி ஓட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த ஜாதி பிசாசு இன்றைக்கி ஓட்டு இல்லாதவங்களுக்குள்ளே கிரியை செய்யுது. இந்த ஜாதி பிசாசு இது பார்த்திங்கன்னா 10 வயசு பையனுக்குள்ளே கிரியை செய்யுது. இது எப்படி காட்டு மிராண்டித்தனமாய். கடந்த நாட்களில் ஒரு கொலை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா கடிச்சு குதறி இருக்கிறானுங்க. ஒரு மோசமான நிலைங்க. அவள் இன்றைக்கி ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா, நான் இந்த அரசாங்கத்தை சொல்லி முடியாதுங்க. அரசாங்கத்தால் இதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. எத்தனை சட்டங்கள் வந்தாலும் முடியாது. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இணைந்து ஜெபித்தால் இந்த ஜாதி பிசாசை விரட்ட முடியும். இந்த காலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு ஜாதி பிசாசு. இந்த ஜாதி பிசாசை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் விரட்டி அடிப்பதற்கு ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், தர்றாரு. காலையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கி எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா தேசம் முழுவதிலும் எத்தனையோ பயங்கரமான காரியங்கள் நடக்குதப்பா. ஆண்டவரே, பாலியல் குற்றங்கள் தேசத்தில் ஆண்டவரே பெருகி கொண்டே இருக்குதப்பா. உங்களுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கணும்ப்பா. இது மாதிரி ஒரு ஜாதி பிசாசுகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடணும் ஆண்டவரே, கர்த்தர் நிர்மூலமாக்கி போடணும். எத்தனை குழந்தைகள், அப்பாவி குழந்தைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகுதுப்பா. எத்தனை மோசமான ஆண்டவரே, அப்பா அப்பா சோத்திரம். எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகுது ஆண்டவரே. அப்பா, குடி வெறியில் என்ன செய்கிறேன்னு தெரியலை, காம வெறியில் என்ன செய்கிறேன்னு தெரியலை, கஞ்சா போதையில் என்ன செய்கிறேன்னு தெரியலப்பா. உடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுங்க. ரிபால சந்தட ரபல துரபல ஷத ரப ரபலபா திரா ஹல்ல ஹந்து ரோபல் அந்திலிகத ரபா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த காலை வேளையில் அப்பா, இந்த ஆண்டவரே அப்பா, வெறி பிடித்த ஆவிகள் ஆண்டவரே சோத்திரப்பா, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆண்டவரே அப்பா, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுங்க, விடுதலையை கொடுங்க. காமத்தின் ஆண்டவரே அப்பா, ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி போடுகிற ஆண்டவரே. ரீபால்ல ஹோபால ஷந்தல ரம ஹதல பௌரபோ ரிகபல் அந்த லீகதட அந்த லோதர ஹம்த லபராந்தி லீகதர கபரதரபா. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை இறங்கி செயல்படும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தேவரீர் உம்மாலே கூட ஆண்டவரே, இப்படிப்பட்ட வெறி பிடிச்ச ஆவிகள் குழந்தைங்கன்னு பார்க்காம பெரியவங்கன்னு பார்க்காம ஆண்டவரே, வெறி பிடிச்ச செயலை செயல்படுத்த தூண்டுகிற எந்தெந்த மனிதர்கள் அதற்கு ஆண்டவரே விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களுக்கு மேலெல்லாம் அக்கினி இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பெரிய மிராக்கலை கர்த்தர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரப்பா, என் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தின் தேவனானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ராஜாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில் என் பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேளும். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏங்க ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் யாருக்கு ஒரு 8 கோடி மக்கள் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த 8 கோடி மக்களுக்கும் 8 கோடி போலீஸு போடணுங்க. அவன் நடந்து போனான், அவன் பாத்ரூம் போனான், அவன் ஊருக்கு போனான், அவன் பின்னாடியே ஒருத்தர் பின்னாடியே போகணும். இது சாத்தியமா? முடியாது. கடவுள் தான் இதுக்கு அனுக்கிரகம் செய்யணும், கடவுள் தான் அனுக்கிரகம் செய்யணும். என் ஆண்டவருக்கு இது லேசான காரியம். அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வருவதற்கு என் ஆண்டவர் இயேசுவால் மட்டும்தான் அற்புதத்தை செய்ய முடியும். இந்த காமத்தின் ஆவிகளை, இந்த காமத்தின் கொடூரத்தை கொண்டு வருகிற இந்த ஜாதி பிசாசுகளை உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அஞ்சி வேறு எந்த விதத்திலும் துரத்த முடியாது. ஆமாம், ஆண்டவருக்கு முன்பாக இந்த காரியத்தை சொல்கிறேன். இந்த ஜாதி பிசாசை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் போகாது இது. அப்போ இதில் மற்ற முயற்சிகள் எடுப்பது வீணாக இருக்குது தேவ பிள்ளைகளை. அவர் தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு உங்களோடு கூட பேசி இந்த வேலையில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலை வேளையில் ரட்சிப்பின் கூடார சபை, எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் பார்க்கிற குடும்பங்களுக்காக தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு ஓ ரபல ஷத ரபல துரபல தர கப லகு தரா ஏ ரே க ரகு ரப ரகு ப ரகு ப ரகு தர கப ரபா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ரட்சிப்பின் கூடார விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க, காப்பாற்றுங்க, வழி நடத்துங்க. பிரச்சனைகள், போராட்டங்களை, ஆண்டவரே, வேதனைகளை, களவுகளை, கண்ணீர்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, மகிமை, பிரசன்னம் ஆண்டவரை இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் அப்பா ஒரு அற்புதம், அதிசயம் நடக்கும்படி செபிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் ரத்த ஜெய ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனர்கள் மேல் நம்முடைய வல்லமை இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனமான பாத்திரங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக ஓ ரபி ஹத்த ருபல ஷத்த ரபல தரபா தே ரபலந்தல ரோகதி எந்த ருகதட அந்த லேகதரபா. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் கூடார சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளை, நாச மோசத்தின் ஆவிகளை அப்பா உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தரே மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேளும். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது, கர்த்தருடைய வார்த்தை மகிமையானது, கர்த்தருடைய வார்த்தை அது கிருபையான வார்த்தை. இந்த காலை வேளையில் அந்த வார்த்தையோடு கூட ஆவியான தெய்வம் வெளிப்படுவாராக. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமான்களுடைய ஜெபம். இந்த நீதிமான்களுடைய ஜெபத்தை குறித்து வேதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதத்தில் 14-15 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ தெய்வத்தினுடைய செவிகள் தேவ பிள்ளைகளை நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்குதா? இனி யார் இந்த நீதிமான்கள்? நீதிமான்கள் என்று சொல்லும்போது தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகி பரிசுத்தத்தை காத்து கொண்டு தெய்வத்தின் பாதையிலே நடக்கிறவன் தான் நீதிமான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக தன்னை யோக்கியமாய் காண்பிக்கிறவன் தான் நீதிமான். இந்த நீதிமானுடைய ஜபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஆண்டவர் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போது வேதத்தில் பார்க்கும்போது நீதிமான்கள் கூப்பிட்டார்கள். இப்போ இந்த நீதிமான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து வேத ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வீட்டை தேடி, அந்த கூடாரத்தை தேடி 3 புருஷர்கள் வராங்க. அங்கே உடனே ஆபிரகாம் ஓடுறாரு. அழகான கன்றுகளை அடித்து, கொழுத்த கன்றுகளை அடித்து அங்கே சமைக்க வேலைக்காரர்கள் இடத்துல கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாரு. அவங்களும் வந்தவங்க நல்லா சாப்பிட்டாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறார் தேவன். என்ன ரகசியம்னா, தேவனுடைய பிள்ளைகளை, சோதோம் கொமாரா பட்டணம் என்ன செய்ய போகுது? அழிக்கப்பட போகுது. அப்போ சோதோம் கொமாரா பட்டணம் அழிக்கப்பட போகுது. இந்த பட்டணத்தை என்ன செய்யணும்? அழிப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது வேத வசனம் இன்னொரு இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு வசனத்தில், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. அப்போ நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. தேவ பிள்ளைகள் இங்கே நன்றாக கவனிக்கணும். அப்போ ஒரு சோதம் கொமாரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு ஏன் வந்து சொல்கிறாங்கன்னா, அந்த சோதம் கொமாரா பட்டணத்தில் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பிள்ளை இருக்கிறான். அவனுக்கு பேர் என்னது? லோத்து. அந்த லோத்தோட குடும்பம் அங்கே இருக்குது. ஆகவே சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாமுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஆபிரகாமுக்கு ரொம்ப வேதனைப்பட்டார். ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யறது தெரியலையே, லோத்து அங்கே தானே இருக்கிறான்,
லோத்தோட குடும்பம் அங்கே தானே இருக்குது. லோத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அங்கன்னா ஃபோன் வசதி இருக்குதா, இல்லை டெலகிராம் வசதி இருக்குதா, இல்லை வாட்ஸ்அப் வசதி இருக்குதா? இப்போ இருக்கிறது போல் எந்த ஒரு தொலைத்தொடர்பும் கிடையாது. என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இங்கேருந்து போய் சொல்கிறதுக்கும் தாமதமாகுமே. ஆனாலும் ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு, ஆபிரகாம் தெளிவாய் பிடிக்கிறார். அது என்ன காரியம் தெரியுமா? தேவ பிள்ளைகளை, இந்த நீதிமானாகிய ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணுகிறார். 50 நீதிமான் நிமித்தம் தேசத்தை அழிப்பீரோ. அல்லேலூயா. அப்போ 50 நீதிமான் நிமித்தம் தேசத்தை அழிப்பீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வார்த்தை வருகிறது, தேவனுடைய பிள்ளைகளை, 50 நீதிமான் நிமித்தம் தேசத்தை நான் அழிப்பது இல்லை. அப்போ நீதிமான் தேசத்தில் இருக்கும்பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். துன்மார்க்கர்கள் பெருகினால் தேசம் திண்டாட்டமாகுங்க. இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டை நல்லா அதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை இன்றைக்கி எத்தனையோ வகையில் சின்ன பின்னமாக்கிறதுக்கு பொல்லாத மனிதர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் தெய்வம் அதுக்கு அனுமதி தரமாட்டார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் தெய்வத்தினுடைய பாதத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு, அடுத்தது 40 நீதிமான் நிமித்தம் தேசத்தை அழிப்பீரோ. அல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்க்கும் பொழுது அவன் நீதிமான் என்று தேவன் என்ன செய்கிறாரு, அவனை தீர்க்கிறார். இந்த ஆபிரகாம் ஜெபிக்கிறதில் தீவிரமாக ஒரு ஜெபத்தை செய்கிறான். 40 நீதிமான் நிமித்தம். இப்போ 40 நீதிமான் நிமித்தம் நீ தேசத்தை அழிப்பீரும். அப்படியே கொஞ்சமாக படிப்படியாக குறையுது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவர் என்ன செய்கிறாராம், அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். எப்போ கூப்பிடுவான் என் பிள்ளை, எப்போ என்னை நோக்கி கூப்பிடுவான். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அப்போ யார் கூப்பிட்டாக்கா ஆண்டவருடைய செவிகள் அடைத்து கொள்ளும் அப்படின்னா, 16வது வசனம் 34வது சங்கீதத்தில் 16வது வசனம், தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த கர்த்தர் என்ன செய்கிறாரு, நீதிமான்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்போ தீமை செய்கிறவர்களுடைய பேரையே பூமியில் இராதபடி என்ன செய்வாராம், அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அப்போது நீதிமான் கூப்பிட்டா 17வது வசனத்தில், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. இப்போ நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவருடைய உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். இன்றைக்கி அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கூப்பிடுகிறது நீதிமான்களுடைய கூப்பிடுதல். தீமை செய்கிறவருடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் கேட்க மாட்டார். நீங்கள் அப்போ இன்றைக்கி பூமியில் தீமை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுமானா நீங்கள் நீதிமான்களுடைய லிஸ்ட்லேயே வரமாட்டீங்க. அப்போ நம்ம நீதிமான்களுடைய லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா, நீதிமான்களுடைய சித்தத்தின்படி, அந்த தேவ கிருபையின்படி நீதிமான்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கிருபையை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் தீமை செய்கிறவரில் கர்த்தர் என்ன செய்கிறார், தீமை செய்கிறவரில் குறித்து அவரில் என்ன செய்கிற, அவருடைய பேரை நான் பூமியில் இராதபடி எடுத்து போடுவேன்றார். அப்போ இங்கே தேவனுடைய பிள்ளைகளை வித்தியாசத்தை தெய்வம் காண்பிக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்ட விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ நீங்கள் முதல்ல இன்னைக்கு நீதிமான்களின் ஜெபத்தை செய்யணும். நீதிமான்களுக்குன்னு கர்த்தர் ஒரு கேட்டகரியை வச்சிருக்கிறார். அப்போ நீதிமான்களாக முதல்ல நம்ம மாற பிரயாசப்படணும். நீதிமான்களாய் மாறி நீதிமான்களைப் போல என்ன செய்யணும், நம்ம நடக்கணும்.
அப்படி நடக்கிறோம் அப்படின்னாக்கா நிச்சயமாய் தெய்வம் என்ன செய்வார்? உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். அப்போது இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? 50 நீதிமான், 40 நீதிமான், 30 நீதிமான், அப்படியே என்ன செய்கிறாரு? ஆதியாகமத்தில் வாசித்தா அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாரு? குறைஞ்சி 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 வருது. 10 நீதிமான் நிமித்தம் கட்சியில் 5 நீதிமான் இல்லைங்க. கடைசியில் 5 நீதிமான் நிமித்தம் தேசத்தை அழிப்பீருன்னா, லோத்தோட மனைவி, லோத்தோட 2 மகள்கள், அவ்வளோதான். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை இந்த காரியத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நீதிமானு கூட ஒரு பட்டணத்தில் இல்லைன்னா அந்த பட்டணத்தை ஆண்டவர் நல்லா பாதுகாப்பாரெலாம் சொல்லவே முடியாது. அதுதான் நீதிமான்கள் பெருகினா பட்டணம் களி கூறுமா. நீங்கள் நீதிமான்கள் பெருகிறதுக்கு குறைஞ்சி போச்சுங்க. இன்றைக்கி நீதிமான்கள் பெருகும் பொழுது பட்டணங்களை கர்த்தர் கலிகூற செய்வாராம். அப்போ கர்த்தர் நமக்கு பட்டணங்களை கலிகூற செய்வதற்கு தேவன் நமக்கு எதை எதிர்பார்க்கிறாரு? நம்ம நீதிமான்களாய் வாழணும். ரைச்சஸ்னஸ் அப்படின்னு வேதத்தில் சொல்லுகிறது, ஆங்கிலத்தில். அப்போ நம்ம நீதியாக நடக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியாக நடக்கிறார். ஒரு இடத்துல வராங்க, ஒரு இடத்துல வரும்பொழுது பார்த்திங்கன்னா பேதுருவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இருக்கிறாங்க. அப்போது அவரை சோதிக்கும்படி ஒருத்தன் வந்து கேட்குறான், ஆண்டவரை டேக்ஸ் கட்டுறது தப்பா ரைட்டான்னு கேட்குறான். ஆண்டவரை டேக்ஸ் கட்டலாமா வேணாவா? இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கூட இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய தேவ ஊழியர்களை நான் பார்க்கும்போது, விசாரிக்கும்பொழுது, சபையோட காரியங்களை குறித்து கேட்கும்போது சொல்லுவாங்க, ஏங்க நானே காசு போட்டு காட்டுறேன். அப்போ ஊழியத்தை நம்ம செய்கிற மாதிரி ஆயிடுது. ஊழியம் தேவன் தாங்க நமக்கு நிரூபித்து கொடுக்குறாரு. அப்போ நம்ம அதிக நீதிமானாக மாறிடுறோம். மிஞ்சின நீதிமான். நான் தான் என் கையில் போட்டு தான் நான் கட்டுறேன் அப்படின்னா ஊழியம் கர்த்தருடையதா உங்களுடையதா? அப்போ நீங்கள் தான் ஊழியத்தை கட்டி நடத்துகிறீங்களா? நம்ம யோசிக்கணும் இல்லை தேவ பிள்ளைகள். என்னால் அது ஒரு வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஊழியம் கர்த்தருடையதுன்னா ஊழியத்தை கர்த்தர் போஷிப்பார். அப்போ கர்த்தர் போஷிக்கிறார்னா கூட வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்கிற இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நீ போய் என்ன செய்ய, முதல்ல தூண்டில் போடு, அதில் முதல்ல ஒரு மீன் மாட்டோம், அந்த மீனோட வாயை திறந்து பாரு, அதுக்குள்ளே பார்த்தியானாக்கா வெள்ளி காசு இருக்கும், அதை எடுத்துன்னு வா, அதை எடுத்து உனக்காக எனக்காக என்ன செய், டேக்ஸ் கட்டுன்றார். அப்போ நீதியாய் நடக்கிறோமா? இன்றைக்கி பேர் நம்ம என்ன செய்வோம்? அருமையாக ஃபாதர் பெர்க்மன் செய்ய பாடுவார், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இன்னைக்கு எத்தனை பேர் ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கிறோம்? பார்வையில் நீதி கிடையாது, பேச்சில் நீதி கிடையாது, செயல்பாடுகளில் நீதி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நீதிமான் என்று சொல்லுவதற்கு ஒரு தகுதி இருக்குது. இவ்வளோ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாலும் நீதிமான், தப்பு இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தால் நீதிமான் தான் நீங்கள், தப்பு இல்லை. ஆனால் அன்றைக்கி இருந்த பரிசுத்தம், அன்றைக்கி இருந்த பயம், அன்றைக்கி இருந்த அந்த தேவனுக்கு கொடுக்குற கணம் இன்றைக்கி இருக்குதான்னு பார்த்தா இல்லை. ஏங்க சபை 7 மணிக்கு தொடங்குது, சபைக்கு 7 மணிக்கு வருமா? நீதியாக நடக்கிறோமா? நீதி இல்லை. அப்போ நீங்கள் நீதிமான்னு எப்படி சொல்ல முடியும்? சபையோட காரியங்களில் நம்ம ஈடுபட்டு சபையோட காரியங்களை நம்ம நடக்கிறோமா? அப்போ நம்ம எப்படி நீதிமான்னு சொல்ல முடியும்? அநியாயம் தானே செய்கிறோம். சபையில் அவ்வளோ வேலைங்க இருக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு நல்லா கூலாக ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோமே. தேவ பிள்ளைகளை இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ ஊழியக்காரர்கள் உதவி இல்லாமல் இருக்கிறாங்க. உதவினா நான் பணத்தை சொல்லலை, சபையில் அவர்களுக்குரியதான நேரத்தை, காலத்தை நமக்கு பெற்றுக்கொண்டு அதை கடவுளுக்காக பயன்படுத்த முடியல. அப்போ நம்ம எல்லாம் நீதிமானுடைய குடும்பம், நீதிமானுடைய சந்ததின்னு சொல்கிறதுல எந்த விதத்துலையும் தப்பு. தேவ பிள்ளைகளை அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அவர் சொல்கிற நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அப்போ நீங்களாக்கி விட முடியல அப்படின்னாக்கா என்ன இருக்குது? தேவப்பிள்ளை நீங்கள் ஜெபம் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்க. இன்னொரு வசனம் பாருங்கள், 19வது வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும்.
ஆனால் அந்த துன்பத்தில் இருந்து கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன செய்கிறார்? விடுவிப்பார். இன்றைக்கி நீங்கள் நீதிமான்களாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் நீதிமான்களாக நடங்க. தயவு செய்து சொல்கிறேன், தேவ பிள்ளைகளை, நீதிமான்களாக நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் என்ன செய்வார்? அந்த நீதிமானுக்குரிய கனத்தை கர்த்தர் செய்வாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், நாட்டு கவுண்டடு, அதில் கவுண்டிங்கே கிடையாது, அநேகம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா கவுண்டிங்லெஸ். அப்போ நமக்கு நிறைய துன்பம் வந்துக்கினே இருக்குதுங்க, எதோ பிரச்சனை வந்துக்கினே இருக்குது. ஆனால் நீதிமான்கள் கூப்பிட்டா கர்த்தருடைய செவிகள் திறந்துருக்குது, அதை மறந்துடக்கூடாது. அப்போ இன்றைக்கி நம்ம நீதிமான்களாக நடக்கிறோமா? நீதிமான்களின் ஜெபம். இந்த காலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். இது நீதிமான்களுக்குரிய ஜெபம். இன்றைக்கி அந்த நீதிமான்களுக்குரிய ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறாங்க. ஒரு போதும் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய, ஒருவேளை நீதிமான்களாக தான் ஐயா வாழுறேன், நீதியாக தான் வாழ்கிறேன், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமலாம் நான் வாழலை, ஆண்டவருக்கு பிரியமாக தான் வாழ்கிறேன் நீங்கள் சொல்வீங்கன்னா, தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்யறதில்லை? உங்களை கைவிடுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்லுது பாருங்கள், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உங்களை விடுவிக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அந்த கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அந்த கர்த்தர் மேலே நீங்கள் விசுவாசமாக இருங்க. அந்த கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த தேவன் உங்களை வழி நடத்துகிறதுல அவர் எப்போதும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அப்போ நீங்கள் கூப்பிடுங்க. ப்ரேயர் இஸ் காலிங் ஜீசஸ். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்கிறார்ல, கூப்பிடும் பொழுது நான் பதில் கொடுப்பேன். இன்றைக்கி கர்த்தர் உங்களை கூப்பிடும்போது பதில் கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆர் யூ ரெடி? நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி எதுக்கும் ஆயத்தப்படுறோம் இல்லை தேவ பிள்ளைகளை, ஆனால் தேவனுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோமா? துரபால ஷதரபல துரபல ஹம்பலோதிரி ஹபருகுதராந்தலேதர ஹபலுகுதராந்தலோதர ஹதரபா. தேவ பிள்ளைகளை, தடைகள் வரும், தீமைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துடாதீங்க, தேவன் உங்களை ஒரு காலம் கைவிட மாட்டார். இயேசுவானவர் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீதிமான்களாய் கூப்பிடுங்க. நீங்கள் நீதிமான்களாக மாறுங்க. முதல்ல நீங்கள் நீதிமான்களாக மாறுங்க. தீமை செயலுடைய பேரை கர்த்தர் பூமியில் இராதபடிக்கு கர்த்தர் அழிச்சு போடுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. மாயமாலம் காமிச்சு சபைக்குள்ளே வரக்கூடாது. நீதியாக நடங்க. சபையோட ஆராதனை எத்தனை மணிக்கு? நீங்கள் வாங்க, 1008 சாக்கு போக்கு சொல்லுங்கள், பிரச்சனை இல்லைங்க. ஆனால் கர்த்தர் எதை குறிக்கிற, எதை கேட்குறாரு உங்ககிட்ட? யாருக்கிட்ட நீங்கள் நம்ம போயிட்டு வாக்குவாதம் பண்ணலான்னு இருக்கிறோம்? யாரை காண்பிச்சு வாக்குவாதம் பண்ணலான்னு இருக்கிறோம்? தேவ பிள்ளைகளை, முதல்ல நம்மை நாம நிதானித்து அறியணும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சபை எத்தனை மணிக்கு சபை ஆராதனை, நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க? நீதியாக இருக்கிறீங்களா? நான் நீதிமான்னு பேர் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. பேனரில் போகிறது பெருசு இல்லை, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைக்கிறது பெரிய பெருசு கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் நீதிமானுடைய கூப்பிடுதலை கேட்குறாரு. உங்கள் கூப்பிடுதலை ஏன் கேட்கல? உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஏன் கர்த்தர் பதில் கொடுக்கல? இன்றைக்கி தேவ பிள்ளைகளை, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இந்த அதிகாலையில் கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த காலை ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கலை. கர்த்தர் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் 2 முறை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் இந்த பிரசங்கம் சரியான முடிவு நேரத்துக்கு வந்துடுச்சு. நம்ம நீதிமான்களாக இருக்கும்போது நிச்சயமாய் தெய்வம் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேளையில் மின்சார தடைகள் மத்தியிலே உமக்காக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தெய்வம் இறங்குங்க, அற்புதம் செய்யுங்க. இதை பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் பூரண கிருபை நம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.